பிசாசு எங்கெல்லாம் துரத்துறது? பல பேர் வாழ்க்கையில் மைண்டில் விளையாடுறான், பொருளாதாரத்தில் விளையாடுறான், சரீர சுகத்தில் விளையாடுறான், பிஸ்னஸில் விளையாடுறான், குடும்ப உறவுகளை விளையாடுறான். எங்க பாருங்க, பிசாசின் கிரியைகள். நீங்கள் பிசாசை பார்க்க முடியாது, பிசாசின் கிரியைகளை பார்க்கலாம். நீங்கள் வியாதியை பார்க்க முடியாது, வியாதியின் சிம்டம்ஸை பார்க்கலாம். கரெக்டு தானே? வியாதி உங்களுக்கு தெரியாது, வியாதியின் அறிகுறி தான் உங்களுக்கு தெரியும். பிசாசு கண்ணுக்கு தெரிய மாட்டான், பிசாசு செய்கிற வேலை தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திருந்தாருன்னா பிசாசு தான் உனக்கு வியாதியை கொடுத்துருக்கான். வியாதியை நான் எதிர்க்கிறேன். பிசாசு தான் உன்னை அலக்களிக்கிறான், பிசாசு தான் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரான். அப்போது எங்கெல்லாம் பிரச்சனை கேள்விப்படுறீங்களோ அதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்கா? அந்த பிசாசு துரத்துற வேலையை ஆரம்பிக்கணும். நீ உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வருதா, பிரச்சனை வருதா, ஈக்குவலாக இறங்கி தரக்குறைவாக சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. போய் கதவை சாத்தி இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவியை என் வீட்டை விட்டு வெளியே போ, தேவ சமாதானத்தை பேசுகிறேன். பிசாசுகளை துரத்துங்கள். எந்த வழியா பிசாசு வந்தாலும் ஒரு தேவ புள்ள துரத்தணும். பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை, மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை, அதை விரட்டி அடிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் சபையினுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். பிசாசு துரத்திற்குன்னு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் தேவையில்லை, விசுவாசி போதும். சிலர்லாம் பிசாசு துரத்தும் வரம் பெற்றவர் அப்படின்னு போட்டுருப்பாங்க. அந்த வரம் ஒருத்தருக்கு கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. நீங்க அத்தனை பேரும் பிசாசு துரத்தும் வரம் பெற்றவர்கள் தான். ஓகேவா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் வரம் பெற்றவர்களால் நம்ம போடல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளமே அவன் பிசாசுகளை துரத்துவான். அப்போ நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்னா, எப்படி பிரதர் இவ்வளோ போல்டா பேசுறீங்க? ஏன்னா சிலருக்குலாம் என்ன பயம் வந்ததுன்னா, பிசாசை பற்றி ரொம்ப பேசுறது ஈஸி, இறங்கினா அவன் நம்மளை அடிச்சிடுவான். சிலர்லாம் இப்போ ஒரு வீட்டில் போய் பிசாசு துரத்திட்டு வந்தால் வீட்டுக்கு போகிறக்குள்ள நிறைய பேர் சொல்லி கேட்டுங்க, பிரதர் போசம் போடாமல் என்ன பண்ணிடாதீங்க, போயிடாதீங்க. நீங்கள் ஒருத்தருக்குள்ளே துரத்துனீங்கன்னா வீட்டுக்கு வரக்குள்ள உங்கள் பிள்ளை மேலே கையை வச்சிருவான், பிள்ளை மேலே கை வச்சிருவான், மனைவி மேலே கை வச்சிருவான். பிசாசை பார்த்து இப்படி பயப்படாதீங்க, உங்களை பார்த்து அவன் பயப்படணும். சரியா? வீட்டில் அவன் பிரச்சனை கொண்டு வரான். எங்கே போய் நாங்கள் டெலிவரன்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணாலும் பிரதர், எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை வருது பிரதர், அவங்களுக்கெல்லாம் லூக்கா 10:19 அனுப்பணும் நீங்கள். ஏன்னா சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன்னு நிறுத்தாம ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாதுங்கிறாரு. நீ உன் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அது திரும்பி வராதுங்கிறாரு. உன்னை சேதப்படுத்தாது, நீ எதிர்க்கணும், அதை கட்டணும், அதை துரத்தணும். உன்னை திருப்பி தாக்கிறதுக்கு அதிகாரமே இல்லை. ஓகேங்களா? அப்ப இவ்வளவு போல்டா ஏன் பேசுறேன்? பிசாசின் வல்லமை அதை பத்தி ஏன் போல்டா பேசுறேன்னா, பைபிள்ல சில வசனங்களை வேகமா உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, 2-3 வசனம். இந்த வசனத்தை மாத்திரம் திரும்பி திரும்பி படிங்க. பிசாசு வரட்டும்னு காத்திருப்பீங்க. நீங்க பிசாசு பார்த்து பயப்பட மாட்டீங்க, வரட்டு இன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஓகேவா? கொலோசியர் 1:12-13 வாசி. எங்கிருந்து விடுதலையாக்கி? முதல்ல பிசாசு இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிட்டார். யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் நாட் அண்டர் ஹிஸ் அத்தாரிட்டி. அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி யாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டாரு? இது வரைக்கும் அவன் உன்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தான், இனிமே அவன் உன்னை கண்ட்ரோல் பண்றது அவனுக்கு ரைட்ஸே கிடையாது. அவனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இப்ப குமாரனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். யூ ஆர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். இட் ஹாஸ் நோ அத்தாரிட்டி ஓவர் யூ. பிசாசுக்கு உன்மேல் அதிகாரமே இல்லை, அவன் உன்னை இயக்கவே முடியாது. நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறதுனால அவன் உன்னை தொடணும்னா அவரை தாண்டி தான் வரணும். ஆமென். பிசாசு ஒரு தேவ பிள்ளைய தொடணும்னா தேவனை தாண்டி தான் வரணும். ஏன்னா நீ கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற. Now I am a son of God, I am a daughter of God. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி, அவருடைய வீட்டில் இருக்கிறேன். அவரை தாண்டி தான் வந்து தொடரும். இளைய குமாரன் வீட்டுக்கு வந்துட்டான். அண்ணனுக்கு பயங்கர கோபம் தம்பி மேல. எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு மறுபடியும் வந்து வீட்டில் வந்து என்ன பண்றான்? அண்ணனுக்கு பயங்கர கோபம். ஆனா அண்ணன் அப்பாவை தாண்டி உள்ள வர முடியல. தெரியுமா உங்களுக்கு? இனி நீ தம்பி மேல கையை வைக்கணும்னா யாரை தாண்டி வரணும்? அப்பாவுடைய கஸ்டடியில் இருக்கான் அவன். இதுக்கு முன்னாடி எங்கன்னா நீ தாக்கியிருக்கலாம், அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ தொடவே முடியாது. நீங்க உலகத்தில் இருக்கும்போது பிசாசு உங்களை அலக்கழிச்சிருக்கலாம், அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிசாசு உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்றார். I am living in the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையானேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது.
ஆமென்.